ஒரே ஒரு பொண்ணு 1 இல்ல 2 இல்ல 100 இல்ல 200 இல்ல 600 ஆண்களை கொன்னிருக்கான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா? இது எப்போ நடக்குதுன்னா 17th செஞ்சுரியில எங்க நடக்குதுன்னா இட்டாலியில. அங்க இருக்க பெண்கள் எல்லாருமே அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட அடிமையா தான் இருந்தாங்க. அதாவது 1633 காலகட்டத்துல டிவோர்ஸ், விவாகரத்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. லிட்டரலா பெண்கள் எல்லாரும் ஹஸ்பண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டியா தான் ட்ரீட் பண்ணப்பட்டாங்க. இது அதிகமா இருந்த டைம்ல தான் ஜூலியா டொஃபானா 1620ல பிறக்குறாங்க. இவங்களோட அம்மா டொஃபானியா அவங்களோட ஹஸ்பண்டை கொன்னதுக்காக 1633ல எல்லாரும் சேர்ந்து அவங்கள பனிஷ்மெண்ட் பேர்ல கொன்னுட்டாங்க. இவங்க பொண்ணு ஜூலியா அக்வா டொஃபானா அப்படிங்கிற ஓடர்லெஸ் டேஸ்ட்லெஸ் ஸ்லோ பாய்சன், அதாவது ஸ்மெல் இருக்காது டேஸ்ட் இருக்காது ஸ்லோவா கொல்ற ஒரு பாய்சனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜூலியா அவங்களோட டாக்டர்ஸோட சேர்ந்து அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல இருக்க பெண்களுக்கு இத ஃபேஸ் கிரீம்னு சொல்லி இந்த பாய்சனை ரெடி பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இவங்க யூஸ் பண்ண சில இன்கிரீடியன்ட்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்லயும் யூஸ் பண்ணதுனால யாருக்கும் எந்தவித டவுட்டும் வரவே இல்லை. இது மட்டும் இல்லாம யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவே கூடாதுன்னு அந்த பாய்சன் வாங்குற பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த பெண்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலில இருக்க அரகண்டான ஆண்களுக்கு எப்படி கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 3 to 4 நாள் ஒரு டிராப் சோப்லயோ இல்ல வைன்லயோ கலந்து கொடுத்துட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகி செத்துருவாங்கன்னு, இது பார்க்க நேச்சுரல் டெத் மாதிரியே இருக்கும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 1633ல இருந்து 1651 வரைக்கும், அதாவது 18 வருஷமா இந்த சோசியல் சர்வீஸை பண்ணிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 600 ஆண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அடிமையா இருந்த பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்களாம் ஃபீவர்னாலையும் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ்னால தான் செத்துருக்காங்கன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த கொலைகளுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தது ஒரு பொண்ணு தான், எண்டிங் பாயிண்டா இருக்க போறதும் ஒரு பொண்ணு தான். அதாவது 1659ல ஒரு பொண்ணு தன்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த பாய்சனை கொடுக்க போறப்போ அந்த பொண்ணு மனசு மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பப்ளிக் வாட்டர்ல பாய்சனை மிக்ஸ் பண்ணதா பொய் சொல்லி ஜூலியாவை டார்ச்சர் பண்ணி கொன்னுட்டாங்க. அவங்களோட சேர்த்து ஜூலியாக்கு ஹெல்ப் பண்ண லோயர் கிளாஸ் உமனை டார்ச்சர் பண்ணி கொன்னுட்டாங்க. ஹையர் கிளாஸ் உமனை லைஃப் லாங் ஜெயில போட்டு டார்ச்சர் பண்ணாங்க. ஜூலியா டொஃபானாவை கொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த பாய்சன் இன்னும் பெண்கள் கிட்ட இருக்குமோன்னு சொல்லி ஆண்கள் எல்லாம் பயந்து இருந்தாங்க. பெண்களை அடிமைத்தனம் பண்ணது, டொமஸ்டிக் அபியூஸ் பண்ணதெல்லாம் ஒரு இடம் 2 இடம் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாவே நடந்திருக்கு. புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறது, பொண்டாட்டி புருஷன் அடிக்கிறது, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அடிக்கிறது, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அடிக்கிறது, பேரண்ட்ஸ் குழந்தைகள் அடிக்கிறது, குழந்தைகள் திரும்ப பேரண்ட்ஸ் அடிக்கிறது. இதை தாண்டி போனா கள்ளக்காதல்னு பேர்ல புருஷன் பொண்டாட்டியும் குழந்தைங்களையும் கொள்றான், பொண்டாட்டி புருஷனையும் குழந்தைங்களையும் கொள்றான். இதை தாண்டி கல்யாணமான உடனே பாய் ஃப்ரெண்டை மர்டர் பண்றாங்க, கேர்ள் ஃப்ரெண்டை மர்டர் பண்றாங்க, வெட்டி துண்டு துண்டா போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வயலன்ஸ், ஏகப்பட்ட டொமஸ்டிக் அபியூஸ் இன்னமும் நம்ம ஃபேமிலியில நடந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாரும் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு ஒரு தீர்வே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரீபோஸ்ட் பண்ணுங்க. யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டால பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்பாலிக்கா பார்க்கலாம். பாய்.